எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலையில நடக்க போற ரொம்பவே புனிதமான ஒரு நிகழ்வான வைகுண்ட துவார தரிசனம் 2025-26க்கான ஒரு முழுமையான வழிகாட்டியே பார்க்க போறோம். இந்த தரிசனத்தோட சிறப்பு என்ன, இதுக்கு எப்படி தயாராகணும்னு எல்லா விஷயங்களையும் விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு இது வெறும் ஒரு கேள்வி இல்லைங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக லட்சியம். வருஷத்துல வெறும் 10 நாளைக்கு மட்டும் திறக்கப்படுற அந்த சொர்க்கவாசல் வழியா நடக்கிற அந்த பாக்கியத்தை பத்தினது தான் இந்த பதிவு. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். முதல்ல இந்த தரிசனம் ஏன் இத்தனை கோடி பக்தர்களோட கனவா இருக்கு? இந்த 10 நாட்களுக்கு அப்படி என்ன ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பாருங்க, இது ஏதோ ஒரு சாதாரண வாசல் கிடையாது. இது பெருமாளோட வைகுண்டத்துக்கே நேரடியா போறதுக்கான நுழைவாயல்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இதுக்கு இவ்ளோ மகத்துவம். இந்த வாசல் வழியா போறதால கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்களேன். நாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கிடணும், இந்த பிறவிச் சங்கிலியிலிருந்து விடுதலை அளிக்கிற மோட்சம் கிடைக்கணும்னு நம்பப்படுது. உண்மையிலே ஒரு பக்தரோட வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணியமா இது கருதப்படுது. சரி, இவ்ளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆன்மீக அனுபவத்தை நாம எப்படி அடையறது? 2025-26ஆம் ஆண்டுக்கான திட்டமிடல் மற்றும் நடைமுறை விஷயங்களை இப்போ நாம பார்க்கலாம். இந்த வருஷம் தேவஸ்தானம் ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. பக்தர்களோட பாதுகாப்புக்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காகவும் ஆஃப்லைன்ல டோக்கன் கொடுக்கறது முழுமையா நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லா தரிசன டிக்கெட்களும் ஆன்லைன்ல மட்டும்தான். உங்க பயணத்தை திட்டமிட இந்த தேதிகளை மறக்காம குறிச்சு வச்சுக்கோங்க. நவம்பர் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 1 வரைக்கும் ஆன்லைன் பதிவு நடக்கும். டிசம்பர் 2ஆம் தேதி குலுக்கல் முடிவுகள் வந்துரும். வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இந்த 10 நாள் திருவிழாவுல முதல் 3 நாட்கள் ரொம்பவே ஸ்பெஷல். அதாவது டிசம்பர் 30, 31 அப்புறம் ஜனவரி 1. இந்த நாட்களுக்கான தரிசன முறை முற்றிலும் மாறுபட்டது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த முதல் 3 நாட்கள்ல தரிசனம் பண்ணணும்னா நீங்க எலக்ட்ரானிக் குழுக்கள்ல தான் பங்கேற்கணும். நவம்பர் 27லிருந்து டிசம்பர் 1 வரைக்கும் டிடிடி வெப்சைட்லயோ இல்ல ஆப்லயோ நீங்க இலவசமா பதிவு செய்யலாம். இதுல தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு SMS அல்லது இமெயில் மூலமா தகவல் வரும். இது எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்பு கொடுக்கிற ஒரு அருமையான முறை. இந்த அட்டவணைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். முதல் 3 நாளைக்கு குலுக்கல் முறை மட்டும்தான். 300 ரூபாய் டிக்கெட்டு, ஸ்ரீவாணி தர்ஷனம் இதெல்லாம் கிடையாது. ஆனா ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து நீங்க ஆன்லைன்ல நேரடியா டிக்கெட் வாங்கிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான தகவல். இந்த 10 நாட்களும் சாதாரண பக்தர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஆர்ஜித்த சேவைகள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கைக்குழந்தை, NRI, VIP, சிபாரசு கடிதம்னு எந்த சிறப்பு தரிசனமும் கிடையாது. சரி, இப்போ உங்களுக்கு தரிசன டிக்கெட் கிடைச்சிடுச்சுன்னு வச்சுப்போம். கோவிலுக்குள்ள அந்த புனிதமான பயணம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். தரிசனத்தோட முக்கியமான கட்டமே இதுதான். மூலவரான வெங்கடாச்சலபதியை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் பங்காரு வாகிலி வழியா வெளியே வந்து நேரா வைகுண்ட துவாரத்துக்கான சிறப்பு வரிசையில போவீங்க. கருவறையை சுத்தி இருக்கிற அந்த புனிதமான பாதையில நடந்து வரதுக்கு பேரு தான் வைகுண்ட பிரதட்சிணம். இந்த பாக்கியம் இந்த 10 நாள்ல மட்டும்தான் கிடைக்கும். நம்ம இந்த வழிகாட்டியை முடிக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான எண்களையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிக்க வேண்டிய சில கடைசி நேர ஆலோசனைகளையும் பார்த்துடலாம். சும்மா நினைச்சு பாருங்க, இந்த 10 நாள் திருவிழாவுல மட்டும் தேவஸ்தானம் கிட்டத்தட்ட 8 லட்சம் பக்தர்களுக்கு தரிசனம் வழங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய நிகழ்வுன்னு இதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல தேவஸ்தானத்தோட அர்ப்பணிப்பை பாருங்க. மொத்த தரிசன நேரமான 182 மணி நேரத்துல 164 மணி நேரம், அதாவது பெரும்பான்மையான நேரம் சாதாரண பக்தர்களுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கு. இது பொதுமக்களுக்கு கொடுக்கப்படுற முன்னுரிமையே காட்டுது. கடைசியா சில முக்கியமான குறிப்புகள். கண்டிப்பா பாரம்பரிய உடை அணிஞ்சிட்டு போகணும். திருப்பதி உள்ளூர் வாசிகளுக்கு கடைசி 3 நாட்கள்ல சிறப்பு ஆன்லைன் டோக்கன் உண்டு. அப்புறம் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு மனத அளவுல தயாராயே உங்க பயணத்தை சரியா திட்டமிடுங்க. இந்த புனித பயணத்தை திட்டமிட இந்த வழிகாட்டி உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்கள் அனைவருக்கும் அந்த 7 மலையாளனின் வைகுண்ட துவார தர்ஷன பாக்கியம் கிடைக்க மனமாற வாழ்த்துகிறோம்.